வணக்கம். உங்களை என்னுடன் வரவேற்கிறது சுதான் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோ பற்றி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஹவில்தார் 2025 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான கிளாஸஸில் மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸில் 4வது பார்ட் கிளாஸ் தான் பார்க்குறோம். ஓகே, ஏற்கனவே வந்து ஒரு 3 பார்ட் வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மேத்தமெட்டிக்ஸ்னே தனியாக. அந்த கிளாஸஸில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஓகே, ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது அப்கமிங் எக்ஸாமினேஷன்ஸில் எப்படிலாம் எதிர்பார்க்கப்படலாம் அப்படிங்கிறத வச்சு இந்த சீரிஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். நம்ம சேனலுக்கும் சரி, இந்த வீடியோஸுக்கும் நீங்கள் புதுசாக இருந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் வந்து எக்ஸாம் அப்டேட் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, எஸ். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, பங்கஜ் sells an article and earn a profit of 55%. What will be the ratio of the cost price and the selling price? ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பங்கஜ் அப்படிங்கிறவங்கன்னா ஒரு பொருளை வாங்கினா விற்று 55% லாபம் அடைகிறான். ஓகே, லாபம் ஈட்டிக்கிறான். விலை, அதாவது விலை மட்டும், அதாவது என்னென்னா அவனோட அடக்க விலைன்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே, இங்கே விலைன்னு சொல்லியிருக்கான். ஓகே, அடக்க விலை மற்றும் விற்பனை விலைக்கான வீதம் என்ன அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, புரியுங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கான ரேஷியோஸாக வந்து தான் பார்க்க வேண்டியது. ஓகே, இங்கே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதோட ப்ராஃபிட் தான் எவ்வளோ சதவீதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு தான் வந்து நம்ம ரேஷியோவை பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ ப்ராஃபிட்டுங்கிறது 55%, 55% அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த 55% அப்படின்றத நம்ம சதவீதமாக பார்க்கும் பொழுது இங்கே ப்ராஃபிட்டாக வந்துருக்கு. ஓகே, பொதுவாகவே சதவீதம் அப்படின்னா நம்ம 100 வச்சு தான் வந்து கால்குலேட் பண்ணுவோம். இங்கே இது வந்து ப்ராஃபிட்டில் வந்து நான் வரக்கூடியது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராஃபிட் அப்படிங்கிறப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா +100 பண்ணணும். ஓகேவா, புரியுன்னு நினைக்கிறேன். அப்போது என்னாச்சு, 155. ஓகேவா, டிவைடு 100, இந்த 100 அப்படியே போட்டுங்க. ஓகேவா, அவ்வளோதான். இப்போது இதில் எது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸு, எது செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிற ரெண்டு இதுவுமே இருக்குது. ஓகேவா, இப்போ இதில் எது காஸ்ட் ப்ரைஸ், எது செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் சிபி. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, இதுதான் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, புரிஞ்சுருக்க நினைக்கிறேன். இப்போ இதை வச்சு தான் வந்து நமக்கு ரேஷியோ பார்க்கணும். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ், அடுத்து செல்லிங் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம இதை வந்து அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கே பாருங்க, இந்த 100 ஃபஸ்ட்டு போட்டுங்க. 100, இங்கே 155 இருக்குல்ல, அதை இந்த பக்கம் போட்டுங்க. இப்போ இதை அடித்து கொடுக்கலாமா? கண்டிப்பாக அடித்து கொடுக்கலாம். எப்படி அடித்து கொடுக்கலாம்? இப்போ பாருங்க, இதை 25 100, அதே மாதிரி இது வந்துன்னா 31 155 வருமா? எஸ். அப்போது இதுக்கு மேலே இந்த 20 31 சுருக்க முடியாது. ஓகே, அடிச்சு கொடுக்க முடியாது. சில டைமில் நமக்கு அடிச்சு கொடுக்குற மாதிரியான இது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடிச்சு கொடுத்து சுருக்கம்லாம். அப்போது இங்கே 20 31ங்கிறது தான் இந்த காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் ரெண்டுக்கான ரேஷியோ மதிப்பாக இருக்கும். 20 31. ஓகே, இது 20 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஆகவும், இந்த 31 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் ஆகவும் இருக்கும். ஓகே, புரிஞ்சுருக்க நினைக்கிறேன். அப்போது 20 31ங்கிறது தான். அப்போ 20 31ங்கிற எந்த ஆப்ஷன் இருக்குன்னா ஆப்ஷன் 4ல் தான் இருக்குது. அப்போ இதுதான் இதில் சரியான ஒன்று. ஓகே, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஓகேவா, அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ப்ராஃபிட் இஃப் எ ஷாப்கீப்பர் செல்ஸ் த ஐட்டம் ஃபார் rupees 4673. okay, whose cost price was rupees 3456. ஓகேவா, இதுதான் இங்கே நமக்கு கொடுத்துருக்கேன் இது. ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் என்ன, அது 3456. அதே மாதிரி வந்துன்னா அவர் விற்ற விலை வந்து பார்த்தீங்கன்னா 4673. ஓகேவா, ஒரு கடைக்காரர் பொருளை ரூபாய் 4223 விற்றால் லாபத்தை அடக்க விலை 3456 கண்டறி அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகே, என்னுடைய அடக்க விலையை தான் கண்டுபிடிக்கணும். அதோட லாபத்தை கண்டுபிடிக்கணும். ஓகே, விற்றால் லாபத்தை அடக்க விலையிலிருந்து வந்து தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஓகே, கணக்கை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். பட் வந்து தமிழில் வந்துன்னா அவங்க ஒரு சில வார்த்தைகளில் வந்து நம்மளால் டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாமல் கூட இருக்கலாம். இப்போ நான் வெயிட் பண்ணல அந்த மாதிரி கூட. ஓகே,
சரியாக கணக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, இப்போ இந்த ஃபைண்ட் த ப்ராஃபிட் ஷாப்கீப்பர் வந்து எவ்வளோக்கு விற்கிறான்? 4673. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா என்ன இது அப்படின்னா இதுதான் விற்ற விலை. ஓகே, ஸோ செல்லிங் ப்ரைஸ்னு கூட வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது எவ்வளோ? 3000 காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது எவ்வளோ சொல்லப்படுதுன்னா 3456. ஓகே, ஸோ பொதுவாகவே நமக்கு என்னென்னா இங்கே ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் கூட வச்சுக்கலாம். ஓகே, அப்போது இங்கே என்ன ஆயிடுச்சு? இது ரெண்டு கழிச்சா நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிடும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இதை வந்து பார்த்தீங்கன்னா கழிக்க ஆரம்பிச்சிடலாம். அதனால தான் நம்ம இப்படி எழுதி வச்சுருக்கிறோம். இப்போது இது ரெண்டையும் கழிச்சிருங்க. 3 6 இருக்கு. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இங்கே இதை 6 ஆக்கிட்டு இதை 13 ஆக்கிடுவோம். அப்போ 13ல் 6 போச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 13ல் 6 போச்சுன்னா இங்கிட்ட ஒரு 3 அங்கிட்ட வரும். அப்போது 7. அடுத்து இங்கே 6 இங்கே 5. இப்போ 6ல் 5 போனால் 1. இங்கே 46 4 6ல் 4 போனால் 2 4ல் 3 போனால் 1. இப்போ இதுதான் ப்ராஃபிட், லாபமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். ஸோ லாபங்கிறது இந்த 1617 தான் இதனுடைய லாபமாக இருக்கும். இப்போ இது எந்த ஆப்ஷனில் இருக்குது? 1617 இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4ல் இருக்குது. அப்போ அதுதான் இதில் சரியான ஒரு ஆன்சர். ஓகே, புரிஞ்சா? ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். ஸோ இந்த மாதிரியான சம்ஸ் தான் எம்டிஎஸ்சியில் கேட்பாங்க. ஓகேவா, ஏற்கனவே கேட்ட ஒரு கொஷின்ஸ் தான் இந்த மாதிரி டைப் கொஷின்ஸு. இதே மாதிரியான டைப் கொஷின்ஸை தான் நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா, எஸ். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இதில் ஒன்றும் திரும்பவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ நம்ம ரொம்ப தெளிவாக பொறுமையாக சொல்லி தந்திருக்கோம். கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன் எ பக்கெட். ஓகே, இன் எ பக்கெட் there are 40 red balls and the 120 blue balls. The ratio to blue, red to blue. ஓகே, இந்த டைப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு கொஸ்டின்ஸ் மாதிரியே இருக்கும். ஓகேவா, ஏன் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எவ்வளோ பெர்சன்டேஜ் சொல்லியிருப்பாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 100% இது ஆட் பண்ணி ப்ராஃபிட்டாக இருக்கனால ஆட் பண்ணுவோம். அதே அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில இடத்துல நமக்கு லாஸாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம 100% கழிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அந்த ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிவிட்டு 100 ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கான ரேஷியோ பார்த்தோம். ஓகேவா, அதில் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ், எது செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பக்கெட் இருக்குது. ஓகேவா, ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு பக்கெட் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பால் இருக்குது, ரெட் பாலும் இருக்குது, ப்ளூ பால் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. இது ஃபுல்லாகவே வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த இதோட ரேஷியோ அந்த பாலோட கவுண்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ரெட் பால் வந்து 40 இருக்குது, அதே ஒரு ப்ளூ பால் வந்து 120 இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இதை வச்சு இதோட ரேஷியோ வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அதை தான் நம்ம போட போகிறோம். இங்கே வந்து 40 ரெட் பால். ஓகே, 40 ரெட் பால், இது வந்து ரெட்டு. ஓகே, எஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? ப்ளூ பால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 120 இருக்குது. ஓகே, 120 ப்ளூ பால் இருக்குது. ஓகே, இது ரெண்டுக்கான ரெட்டுக்கும் ப்ளூக்கான ரேஷியோ பார்க்கணும். ஓகே, பார்த்துடலாமா? எஸ், இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த மாதிரி ஷேப் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னாவே தனியாக முடிஞ்சு போச்சு வேலை. இப்போ 40 இங்கே 120 இருக்குது, இதை அடிச்சு கொடுக்கலாமா? கண்டிப்பாக அடிச்சு கொடுக்கலாம். இப்படி இது 140. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா 340 சொல்லலாமா? 340 120 சொல்லலாம். ஓகேவா, அப்போ 1:3 இதுக்கு மேலே இது வந்து இதே பண்ண முடியாதுல்ல. அப்போ இதுதான் இந்த ரெட்டுடைய இது வந்து 1ஆக இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி ப்ளூவுடைய தான் வந்து இந்த 3 இருக்கும். ஓகே, அதோடைய ரேஷியோ இது வந்து இருக்கும் 1:3 தான். அப்போ இதில் வந்து 1:3ங்கிற எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் 1ல் தான் இருக்குது. அப்போ இதுதான் இதில் சரியான ஒன்றாகவே இருக்க முடியும். ஓகே, புரிஞ்சா? ஸோ ஒரு பக்கெட் இருக்குது, ஒரு வாளியில் 40 சிவப்பு பந்துகள் மற்றும் 120 நீல பந்துகள் உள்ளன. சிவப்பு மற்றும் நீலத்துடைய விகிதம் என்னங்கிறது தான் இதில் கேட்கப்பட்டது. அப்படி தானே? எஸ், அதை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சிவப்புடையது 1ஆகவும் ப்ளூ உடையது 3ஆகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ 9 × 120 + 11 × 84 / 4 இன் மதிப்பெண்ணாக்கா? இதோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளிஃபிகேஷன்ஸ் தான். ஓகே, நீங்கள் வந்து போகிறோம் நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி தான் வந்து இதை பார்க்க போகிறோம். போர்ட் மாஸ் ரூல் படி. ஓகே,
அப்போது இது வந்து பார்த்தா அப்படியே எடுத்து எழுதலாம். ஃபுல்லாக வெளியே எடுத்து எழுதுங்க, உங்களுக்கு தெரிகிற மாதிரி கூட எழுதிக்கலாம். 9 × 120 + 11 × 84 divided 4. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், போர்ட் மாஸ் தான், இங்கே ப்ராக்கெட் ப்ராக்கெட் கிடையாது. அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக டிவைடர் போயிடலாம். ஓகே, அப்போ டிவைடருங்கிறது இங்கே 84 இது 2 டிவைட் பண்ணணும். ஓகே, அதானே இருக்குது. அப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 20 80 21 வருமா. அப்போ இங்கே 21 வந்துடும். ஓகேவா, 21 84 வந்துடும். ஓகேவா, சரிதானே. எஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிகேஷன்ஸ் போனோம். இங்கே மல்டிபிகேஷன் இங்கே தான் இருக்குது, அப்புறம் இங்கேயுமே வந்து இருக்குது. ஓகேவா, எஸ். இப்போ இது 2 மல்டிபிள் பண்ணுங்கள். இது 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 கூட 9. இது 2 மல்டிபிள் பண்ணிட்டு அடுத்து இது 2 மட்டும் மல்டிபிள் பண்ணலாம். இல்லை இது 2மே நீங்கள் மல்டிபிள் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சின்னதாக பார்த்துலாம். 129 9 1 9 11 99 12 9 108. எஸ், அப்படி தானே. எஸ், ஆமாம், 108 வந்துடுச்சு. இப்போ இது வந்து பார்த்தா இங்கே உள்ள வேல்யூ. ஓகே, அப்படியே இருக்கட்டும். இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அது அப்படியே இங்கே வந்துடட்டும். இங்கே வந்து இது 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 21 11. ஓகே, அப்போ இது என்ன ஆயிடுச்சு, இங்கே சைடில் கூட போட்டுக்கலாங்க. 21 கூட நீங்கள் 11 மல்டிபிள் பண்ணணும். அப்படி தானே, மல்டிபிள் பண்ணால் ஓர் 1 21 அப்படியே வந்துடும். இந்த பக்கமும் 21 அப்படியே வந்துடும். ஓகேவா, அப்போ 1 3 2 அப்போ 231 தான். ஓகேவா, ஸோ இங்கே இதோட மொத்த வேல்யூமே வந்து 231 இருக்குது. ஓகேவா, இப்போ இதே நீங்கள் கூட்டிங்கன்னாவே போதும். ஓகே, அப்போ இது 2 கூட்டிங்க அப்படின்னா 1089. ஓகேவா, 1089. அது கூட 231 கூட்டணும். அப்படி தானே, 231. இப்போ 9ஓட 1 கூட்டிங்கன்னா 10 ஆயிடுச்சு. மேலே 1 போட்டுக்குங்க. 8 1 9 9 3 12 ஆயிடுச்சா. இங்கே மேலே 1 போட்டுக்குங்க. 2ஓட 3 1 கூட்டிங்கன்னா 3 ஆயிடுச்சு. இந்த 1 அப்படியே வரட்டும். அப்போ என்னாச்சு, 1320 தான். அப்போ 1320 தான் இதோட சரியான மதிப்பாக இருக்கும். அப்போ 1320 எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் 2ல் தான் இருக்குது. இப்போ அதுதான் இதில் சரியான ஒரு ஆன்சர். ஓகே, புரிஞ்சுங்களா. இதுவுமே தான் சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான், புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாமா. இதுலேயும் திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. போர்ட் மாஸ் ரூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த சம்மை வந்து நீங்கள் போட்டுற முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் A is 20% less than B. ஓகே, ஸோ குறைவா பின்னு சொல்கிறாங்க. தென் B is how much percentage more than A அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது A Bயை விட 20% குறைவாக இருந்தால் B என்பது Aயை விட எவ்வளோ சதவீதம் அதிகம் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ இதில் வந்து பார்த்தா A என்ன B என்ன அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியணும். ஓகே, அப்போ தான் நம்ம வந்து பார்த்தா இது வந்து எவ்வளோ சதவீதம் இது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா, எஸ். இங்கே சதவீதமாக சொல்லும்பொழுது ஏங்கிறதுனா 20% லெஸ்ஸாக, அதாவது குறைவாக, பியை விட குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சதவீதம் சொல்லி வரும்பொழுது நம்ம 100 வந்து பார்த்தா எடுத்துக்க முடியும். ஓகே, எஸ். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100ல் 20%, இப்போ 100 தான் வந்து பின்னே வச்சுங்களேன். இதில் வந்து பார்த்தா 20% வந்து பார்த்தா குறைவாக இருக்குது அப்படின்னா எவ்வளோ வரும், 80 தான் வந்து பார்த்தா யார் ஏயாக இருப்பேன். ஓகே, புரியும் நினைக்கிறேன். இதில் ஏங்கிறது 80, பிங்கிறது 100 இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து அப்படிங்க கொண்டு வாங்க. இப்போ ஏங்கிறது 80, பிங்கிறது 100. ஓகே, எஸ். அப்போ என்ன பண்ணுறோம், இதை அடிச்சு என்ன ஆகும், ஒரு 4 2 8, இது 2 10. ஓகே, புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன். அப்போது என்னாச்சு அப்படின்னா இதோ 4 20, இது 5 20. ஓகே, அதான் புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன். இப்போ இங்கே என்னாச்சுன்னா B என்பது ஏயை விட எவ்வளோ சதவீதம் அதிகம்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னா இதுலேருந்து இதுதான் நம்ம வந்து பார்த்தா கழிச்சிக்கிற வேண்டியதான். ஓகே, இதுலேருந்து இதை வந்து கழிச்சிக்கணும். பிங்கிறது ஏயை விட எவ்வளோ சதவீதம் அதிகம் அப்படி மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அதனால் பியிலேருந்து ஏ வந்து கழிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும், 5 4 போனால் 1 தான் இருக்கும். ஓகே, அப்போ அந்த 1 தான் வந்து மேலே போட்டுக்கணும். ஏன்னா இங்கே நமக்கு எவ்வளோ சதவீதம் அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க, அதனால தான் நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். ஓகே, புரியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக வரோம்.
அந்த இது இருக்குல்ல டிஃப்ரென்ஸ் அதை வந்து நான் மேலே போட்டுக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 5 போட்டுக்கணும். ஓகே சாரி 4 தான் போட்டுக்கணும். இன்ட்டு 100. இப்போ இதை அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு நாங்கள் 25 நாங்கள் வந்து வரும். அப்போது 25% அப்படிங்கிறதா அதிகமாக இருக்கும். ஓகேவா? பி என்பது ஏயை விட எவ்வளவு சதவீதம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா 25% வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணால் நம்ம ஏபி என்ன அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். ஏ 80 இருந்தால் தான், அதாவது பி 100 இருந்தால் அதோட 20% குறைவாக இருக்கிறத சொல்லும் பொழுது 80 வந்து தான் ஏ இருக்க முடிஞ்சணும். அதை அடித்து கொடுத்து பார்த்தும் பொழுது நமக்கு சுருக்கி பார்க்கும்பொழுது 4/5 அப்படிங்கிற மாதிரி நம்ம சுருக்கியிருக்கோம். அப்போ 4 இங்கே வந்து என்ன கேட்டாங்கன்னா பிஏ விட எவ்வளோ சதவீதம், பி என்பது ஏஐ விட எவ்வளோ சதவீதம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தான். ஓகே. அப்போ பியிலேருந்து ஏ வந்து நம்ம கழிச்சோம். 1 டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, அதனால தான் மேலே 1 கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏயோட வேல்யூ இருக்குல்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம். ஓகே, புரியும் நினைக்கிறேன். ஏ வச்சு தானே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். அதனால தான் 1/4 இன்ட்டு 100 இதுக்குன்னா சதவீதம் பார்க்குறது அடிச்சு கொடுத்தோம் 25%. இதில் 25%ங்கிறது ஆப்ஷன் 4ல் தான் இருக்குது. அப்போ சரியான ஆன்சர் இது தான். ஓகே, புரிஞ்சா? ஸோ இதில் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரி கிளாஸஸ் அந்த எக்ஸாம் எப்படி இருக்குது நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க பட் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எங்களுக்கு சின்னதாக மோட்டிவேஷனலாக இருக்கும், அடுத்தடுத்த கிளாஸ் கொடுக்குறதுக்கும் இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கும். ஓகே, இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ காய்ஸ்.